இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மகேந்திரா தார் காரு. இதில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கீ மட்டும்தான் இன்செர்ட் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணுறேன். தெரியுதுங்களா அந்த டக் டக் சவுண்டு? ஆக்சுவலாக இந்த சவுண்டு எதனால் வருதுன்னா, இந்த ஏசி ப்ளோயர் இருக்குல்ல, இந்த ஏசி ப்ளோயர் உள்ள ஒரு மோட்ரு வரும். அந்த மோட்ரு போயிடுச்சுன்னா தான் இந்த சவுண்ட் வரும். இப்போ டெம்ப்ரவரியாக இந்த சவுண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் சுவிட்சோட ஃபியூஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைன்னா அதை டம்மி பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த சவுண்ட் வந்தால் நம்ம அதை ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். இப்போ அந்த சவுண்டு கட் ஆஃப் ஆகிடுச்சுல்ல, இப்போ பாருங்கள், நான் மோடு சேஞ்ச் பண்ணுறேன். திருப்பி அந்த சவுண்ட் வருது பாருங்கள். இந்த சவுண்ட் வந்தால் கண்டிப்பாக அந்த மோட்டரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த மோட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எவ்வளோ காஸ்ட்டுன்னு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ப்ளோயர் மோட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் கீயை ஆனில் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இங்கே மோடும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். எந்த மோடு மாற்றினாலும் அந்த டக் டக் சவுண்ட் வரல, அரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த மோட்டரோட காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் எல்லாம் சேர்த்து ஒரு 12,000 சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம காரு வாரண்டியில் இருந்ததால் நம்ம எதுவுமே பே பண்ணவே இல்லை.